அந்த பக்தியானது சாகிமுர்த்தியோர் விஜேத்ரி. இந்த மரணம்ங்கிறது உயிரை விடுறது இல்லை, ஐயோ நான் போறேனேங்கிற எண்ணம் தான். கவனிச்சு கேட்கணும். ஐயோ நான் போயிடுவேனே. அந்த காலத்தில் நம்ம சொல்லுவா பை பை டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே போவான். இந்த ஊரில் ஒரு பாட்டி இருந்தா, நான் சொல்கிறது 2000 தான். நாள் சாயங்காலம் எங்கள் அப்பாவும் நானும் பார்த்தோம் அந்த பாட்டியை. பந்துக்கள் எங்களுக்கு பக்கத்தில் மகாதானபுரம்னு ஒரு ஊர், அங்கே போய்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு நாளைக்கு மத்தியானம் வரேன் பாட்டி பார்க்குறதுக்கு. நாளை மத்தியானம் நான் இருக்க மாட்டேன், நான் இப்பயே சொல்லிக்கிறேன் போய்ட்டு வரேன்னா. இப்படியே சொன்னேன் அந்த பாட்டி, நாளை மத்தியானம் நான் இருக்க மாட்டேன் தீட்சிதரே, நான் இப்பயே போய்ட்டு வரேன். ராத்திரி போயிட்டா. இப்படி இருந்த வாழ்க்கை எங்கே? இந்த மண்ணாடி செந்தை சிரித்து சிரிப்பாக சிரித்து நாம் இட்டுண்ட விபூதியாக இருக்கணும், நாம் கட்டிண்ட வஸ்திரமாக இருக்கணும், நம்ம கையால் சாப்பிட்டதாக இருக்கணும், ராமா சிவா சங்கரான்னு சொன்னதாக இருக்கணும். அப்படியே சாந்தமாக ஆனந்தமாக சரீரம் ஜீவன் பிரியணும். அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது பயமில்லாத நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிருத்யுவை ஜெயிக்கிறதுங்கிறது. ருத்ரம் பசுபதிம் ஸ்தானம் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சரசாநித்யம் கிண்ணோ மிருத்யு கரிஷ்யதி அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். என்ன பண்ண முடியும் மிருத்யு அப்படின்னு கேட்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் நம சிவாயா இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாயா சங்கரன் நற்சங்கவெண் குழையோர் காதில் கோமார்க்கு நாம் என்றும் மீளாலாய் நம சிவாயா கோமார்க்கு நாம் என்றும் மீளாலாய் நம சிவாயா கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். என்ன அபூர்வமான விஷயம். மிருத்தி என்ன பண்ணுவான்? பவதி பரமபக்தி சாகி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யகாதீஹி. இப்படி சொன்ன உடனே பகவத் சரணத்திலேயே தேவகூதி சரணாகதி பண்ண அவளுடைய சரீரமானது ஒரு நதியாக பிரவகிச்சது. கபில வாசுதேவன் சிஷ்யர்களோட வடக்கு திசையை நோக்கி போனார்னு அந்த சரித்திரம் சொல்லிட்டு 4வது ஸ்கந்தத்தில் பிரசூதிங்கிற 3வது பெண்ணை தக்ஷன் அப்படிங்கிற பிரம்மாவோட கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவருக்கு 16 பெண்ணு. என்னமோ 4 பெஞ்சு 10 பெண்ணு பெருசாக சொல்கிறே, 16 பொண்ணு. 16 பொண்ணுல 13 பொண்ணை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். திரையோதசாதா தர்மாய. 14வது ஸ்வாகாங்கிற பெண்ணை அக்னி பகவானுக்கு கொடுத்தார். 15வது ஸ்வதாங்கிற பெண்ணை பித்திருக்களுக்கு கொடுத்தார். 16வது சதி அல்லது தாக்ஷாயினி அப்படிங்கிற பெண்ணை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரு சூழ்நிலையில தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அங்க தப்பு தக்ஷன் மேலதான், சிவபெருமான் மேல கிடையாது. ஏன்னா சிவபெருமான் சீலவதாம் சிரேஷ்டே, அந்த ஜென்டில்மேன்னு சொல்லுவா பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல, அதுல பக்கா ஜென்டில்மேன் அவர். சீலவதாம் சிரேஷ்டே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை அடைஞ்சவாளுக்கு தான் நான் சொல்றதில்ல. இன்னைக்கு தான் மாப்பிள்ளை உட்காரான் நில்லுன்னா நிற்கிறானே தவிர அந்த காலத்துல பிராணனை வாங்கிடுவான். மாப்பிள்ளைங்கள பேர்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டவரே சொல்றார், எல்லாரும் உலகத்துல 9 கிரகம் தான் இருக்கு, 10வதா ஒரு கிரகம் இருக்கு, அது ஜாமாதான்னு. ஜாமாதா தசமோ கிரகா. ஜாமாதான்னா மாப்பிள்ளை, 10வது கிரகம் மாப்பிள்ளை. இந்த நவகிரகத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு கூட பெயர்ச்சி உண்டு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சின்னு உண்டு. அதுக்கு பெயர்ச்சியே கிடையாது. பிடிச்சா நம்ம உயிர் போனப்புறம் தான் அது விடும். அது
அது மாதிரி ஒரு கிரகம் அது அப்படிங்கிறார். அப்படி படுத்தி எடுத்திருக்கான். வந்து உட்காதுன்னு சொஜ்ஜியை போடு, பஜ்ஜியை போடுன்னு. அவளே இன்னைக்கு மாதிரி சாமான்கள்லாம் உடனே கையில் கிடைக்குமா, இதுவா பணம் இவ்வளோ பெறலுமா அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ இத்தினுண்டு ஏன் ஜெரி எடுத்து கொடுத்தா, இவ்வளோ பிரித்து எடுத்துக்க கூடாதா, ஆடிக்கு வெள்ளி டம்ளர் கொடுத்தாளா, சொம்பு கொடுத்தாளா, எத்தையாவது சொல்லி சண்டை போட்டுட்டு இப்போ பாருங்க ஒன்றும் கிடையாது. பொத்தி நவத்வாரத்தையும் பொத்தின்னு இருக்கான். இப்போ மாப்பிள்ளையெல்லாம் அந்த மாமனார் மாமியார் மாப்பிள்ளைய வாங்கோன்னு எனக்கு தெரிஞ்சு எத்தனை வயசானாலும் மாப்பிள்ளை வந்தால் ஏந்திருப்பா, மாமியார் மாமனார் ஏந்திருப்பா. ஒரு மரியாதை எல்லாம் உண்டு. இன்னைக்கு போடா வாடா பொட்டக்கண்ணா தான், வாடா போடாதான் மாப்பிள்ளையே. அவளே ஆம்படியாலே அப்படி தான் கூப்பிட்றாங்கிறது அவன் எப்படி கூப்பிடக்கூடா சொல்லுங்க. இந்த லெவலில் தான் இருக்குது. இதெல்லாம் வயத்தறிச்சல், கொட்டின்ற வயத்தறிச்சலோட பலன். அது எதுக்குமே ஒரு கர்மாவுக்கு ஒரு பலன் உண்டோம். நல்ல வாழ்க்கை அந்த மரியாதை கிடைச்சுன்னு தான் இருக்கு. இவர் ரொம்ப நல்லவர் பரமேஸ்வரன். சீலவதாம் சிரேஷ்டே கஸ்தம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமம் கதம் தேஷ்டி. உலகத்துக்கே குரு பரமேஸ்வரன். நிர்வைரம், விரோத பாவமே கிடையாது. பரமேஸ்வரனுக்கு விரோதின்னு ஒருத்தர் கிடையாது. சாந்த விக்கிரகம், சாந்த ஸ்வரூபரவர். சாந்தம் பத்மாசனஸ்தம்னு பஞ்சாட்சர தியான ஸ்லோகமே அப்படிதானே. ஆத்மாராமம், ஒன்னால தான் சந்தோஷம்னு அவருக்கு கிடையாது. இதே பெருமாள் கோவிலுக்கெல்லாம் அத்தனை பண்ணணும், அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு. பரமேஸ்வரனுக்கு பார்த்தேன்னா ஏகஞ்ச வில்வம் சலிலஞ்ச கிஞ்சித்து சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படிங்கிறான். ஒரு பில்வம் ஒரு துளசி இருந்தால் போதும், பூஜை முடிஞ்சு போச்சு, சிவ பூஜை முடிஞ்சு போச்சு. அதுதான் பகவானுக்கு திருப்தி. எது கிடையாது, பத்திரம் தாங்க விஷயம். துளசி எல்லா துளசியா விநாயகம்னு தான் சாஸ்திரத்தில். பிள்ளையாருக்கு தான் துளசி போடக்கூடாது. அதுதான் சொல்ல வர. அது ஒரு ஏதோ ஒரு இதுக்காக சொல்லப்பட்டதே தவிர இந்த பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு தான் இருக்கு. இந்த வில் வச்சு போறேன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் பண்ணுவா. பரமேஸ்வரனுக்கு அது உபாசனை ரொம்ப ஈஸி. ஆத்மாராமம் அப்படி உள்ள வரப்ப இவன் என்னமா சண்டை போட்டுட்டான்னா அவனோட திமுதல். சில பேர்கிட்ட நாம் என்ன ஒழுங்கா பையினாலும் அவா சும்மா இருக்க மாட்டான். அவளுடைய ஒரு அந்த ஒரு திமிருதனத்தை காமிச்சுட்டே இருப்பாள். அது மாதிரி அவன் வந்து என்னை பார்த்து உட்காந்துக்கணும், எழுந்துக்கணும். இன்னைக்கால மாமனார் மாதிரி அன்றைக்கே சொல்லியிருக்கான் அவன். பரமேஸ்வரன் இவருக்கு மாப்பிள்ளையா போனதுனால பரமேஸ்வரன் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அது கடைசியில் சண்டையா, இவர் சண்டை போடல, அவன் சண்டையா நினைச்சுட்டு பகவானை விரோதிச்சுட்டு பகவானை கூப்பிடாம ஒரு யாகம் பண்ணி அதுக்கு தக்ஷன் பண்ண அந்த யாகத்துக்கு வந்து இந்த தக்ஷனோட பெண்ணான சதியானவள் போகணும்னு ஆசைப்பட சிவபெருமான் ஒரே வார்த்தை சொன்னார், போகாதேன்னு சொல்லலை. நாம் எந்த இடத்துல ரொம்ப அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்துலேருந்து அவமானம் ஏற்பட்டால் மரணத்துக்கு சமானமாக இருக்கும்னு கவனித்து கேட்கணும். எந்த இடத்துல நாம் அன்பை எதிர்பார்க்குறோமோ, எந்த இடத்துல நாம் மரியாதையை ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோமோ, சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவா யதாச சத்யோ, அதுவும் சொந்தக்காரால்கிட்ட அவமானம் அடையவே கூடாது. யதாச சத்யோ மரணாய கல்பத்தே, யோசனை பண்ணிக்கோன்ட்டா. அதை தாண்டி அவள் போனால் அதே மாதிரியே அவமானத்தை அடைஞ்சா அவளோட சரீரத்தை விட்டுட்டா. அந்த சதியே ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயரில் 5 வயசில் பகவானை குறித்து தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. பரமேஸ்வரன் தன் சரீர கேசத்துலேருந்து ஒன்று பிச்சு போட்டு அவர் தான் வீரபத்திரராக கிளம்பி தக்ஷ யாகத்தை துவம்சம் பண்ணி கடைசியில் யாகத்தில் உபயோகப்படுத்தின ஆட்டுத்தலையை வச்சு அவனுக்கு உயிர் கொடுத்து அது அந்த கதை அப்படி முடிஞ்சுது. சுவயம்புவ மனுவனுடைய மூத்த பையன் பிரியவிரதன்னு பேர். அவன் தபஸுக்கு போயிட்டான். 2வது பையனுக்கு உத்தானபாதன்னு பேர். அந்த உத்தானபாதன் பொதுவாக ராஜவம்சத்தில் என்ன கணக்குன்னா மூத்த பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணோம். பொதுவாக சாஸ்திரங்களில் ஜேஷ்ட புத்திரன் தான் தர்மபுத்திரன்னு இருக்கு. அதனால தான் ராமரை கேட்கும்போது தரமாட்டேங்கிறான் அந்த சபதம். ஜேஷ்டம் தர்மப்பிரதானஞ்ச நராமம், எனக்கு பரலோக பந்து இல்லையான்னு. மற்றவர்கள்லாம் காமபுத்திரன்னு பேர்.
மூத்த பையன்தான் சாஸ்திரப்படி. அதனால தான் மூத்தது பையனாக பிறக்கணும்னு நம்ம சாஸ்திரங்களில் விரும்புறது. பொண்ணு பிறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பொண்ணு நிறைய வேணும்னு தானே நம்மெல்லாம் பெற்றுன்னு இருப்பா. முதல்ல பிறக்கிறதே பிள்ளையா பிறந்ததுன்னா அவன் சாஸ்திர ரீதியாகவும் சரி லௌகிக ரீதியாகவும் சரி. அண்ணா ஒருத்தன் இருந்தான்னா ஒரு கால் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுன்னா அந்த காலத்தில் தங்கைகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு எத்தனை பேர் படித்து வேலைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஆற்றுல வச்சுன்னு தம்பி எல்லாம் வச்சுன்னு தங்கையெல்லாம் வச்சுன்னு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அப்பாலாம் சின்ன வயசுலேயே போயிருப்பா. எத்தனை பேர் சகோதரர் கல்யாணம் பண்ணி. இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் கடைசியில் இவ கேட்பா நீ என்ன பண்ணின எனக்கு. அதுதான் அதில் ஒரு ஹைலைட்டு. நீ என்ன பண்ணின என்ன பெருசா கிழிச்சேன்னு கேட்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த குடும்பத்துக்காக. அதனால் சாஸ்திரமே ஜேஷ்ட பாகமாக 2 பங்கு சொத்து பிரிக்கிறதே அவனுக்கு 2 பங்கு கொடுக்கணும்னு இருக்கு. அப்பா சொத்தை 2 பங்காக கொடுக்கணும் மூத்த பையனுக்கு. இது மாதிரி கஷ்டப்பட்டு 50 வயசு அதோடையே போயிடும். இவர் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கே இவருக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இருந்தவா நிறைய பேர் இருந்திருக்கா. இன்னைக்கு வேணா ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் போனதுனால நமக்கு தெரியலையே தவிர பெரிய குடும்பங்கள்லாம் அப்படிதான். ஒரு கால் அப்பா இருந்தாலுமே அசக்தராக இருப்பார். இவர் வேலைக்கு படித்து அதுக்கப்புறம் பணம் அனுப்பிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சீர் பண்ணி பிரசவம் பார்த்து எங்கள் மாமாவை பிறந்தார். அவருக்கு பண்ண சீரெல்லாம் அவர் சகோதரிக்கு பிரசவம் பார்த்தே எல்லா சொத்தையும் செலவிச்சார். ஒரு பிரசவம்னா அந்த காலத்தில் பணம் இருக்க முடியாது. உடனே வெள்ளி டம்ளரை கொண்டு வச்சுருவர், பூஜா ஊத்துருவர். இது மாதிரி 5 சகோதரி அவருக்கு வருஷத்துக்கு மாற்றி மாற்றி பிரசவத்துக்கு வந்துடுவா. அதெல்லாம் பார்த்துருக்காளே அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு 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 தர்மம் ஜேஷ்டபத்ரனுக்கு. அதனால் மூத்த பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். அவன் தபஸுக்கு போனதுனால உத்தானபாதனுக்கு பண்ணினா அவனுக்கு 2 பத்னி. உத்தானபாத நிருபதேஹே மனுநந்தனஸ்ய ஜயா பபூவ சுருச்சிஹி நிதராமபீஷ்ட அன்யாசுனீதிரிதி பர்த்துரணாத்ருதாசா த்வமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா. உத்தானபாத நிருபதே 2 பத்னிக்கும் குழந்தைகள், ஆண் குழந்தைகள். இந்த 2வது பத்னியான சுருச்சி தன் பையன் ராஜாவா வரணுங்கிற ஆசையினால இந்த மூத்த பத்னியையும் அந்த பையனையும் பிளான் பண்ணி கட்டம் கட்டிட்டான், ஒதுக்கிட்டான். அரசியல்ல இதெல்லாம் சகஜம், இன்னைக்குமே பார்க்குறேன்னு. சின்ன ஆரம்பத்திலேருந்தே பிளான் பண்ணி ஓரம் கட்டிடுவான். ஏன்னா அவனை வரலாறு விட்டோம்னா பின்னாடி அவன் சத்ருவா நிற்பான் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதையும் தாண்டி தெய்வ சங்கல்பம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில். நம்ம என்ன சாமர்த்தியமாக திட்டம் போட்டாலும் அதுக்கெல்லாம் பலிக்கணுமே. ஒவ்வொருத்தரோட சாமர்த்தியத்துக்கு குறைச்சலே கிடையாது. இன்னும் சொல்லுவோன்னா ஒவ்வொருத்தரோட சாமர்த்தியத்துக்கு ஒரு தமிழ்நாடு பத்தாது, பின்னாடியே ஈடி வந்துடுறது. சாமர்த்தியத்துக்கு யாருக்கு குறைச்சல், எங்கே போச்சுன்னு தெரியாது இந்த சொத்து. இவ இது மாதிரி திட்டங்கள்லாம் போட்டால் 5 வயசில் ஒரு நாளைக்கு துருவசுவாமி விளையாடுறதுக்கு தம்பியான உத்தமனை பார்க்க வரத்தே அப்பா மடியில் அவன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு தானும் அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட இந்த சுத்தியான சுருச்சி கடுமையான வார்த்தைகளால் சொல்லி, நீலாம் அப்பா மடி ஏறுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது, நீ உனக்கு அப்பா மடி ஏறணுங்கிற ஆசை இருந்துன்னா என் வயத்தில் பிறந்து அப்பா மடி ஏறு, அப்போ தான் நீ அப்பா மடி ஏறலான்னு மறைமுகமாக அவனை செத்து போன்னு சொல்கிறான். தன் அம்மாவான சுனீதிட்ட சொன்னான் இந்த துருவசுவாமி, இது மாதிரி சித்தி சொல்கிறா அம்மா அப்படின்னு. அவள் என்ன பண்ணியிருக்கணும், சாதாரண அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவா, நீ கவலைப்படாத, அப்பாவை நான் பார்த்து உன்னை மடியில் உட்காத்தி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்தியிருப்பா. அவள் அப்படி சொல்லலை. சத்யம் சுருச்சியாபிஹிதம் பவான்மே யதுர்பகாயா உதரே கிரஹீதா ஸ்தன்யேன விருத்தச்ச விலஜ்யதே யாம் பாரியேதி வா ஓடுமிடஸ்பதிர்மாம் ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்வம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதயாதோக்ஷஜ பாத பத்மம்
யதீச்சசே த்யாசனமுத்தமோ யதா நான்யந்ததா பத்மபலாசலோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரை ரங்க விமிருக்யமானயா. ஒரு ஒரு அவமானம், ஒரு அடி வாழ்க்கையிலங்கிறது நம்மளை உசுப்பி விடுறதுக்கு தான். பிறந்தா பாக்கியத்தோட பிறக்கணும், யோகத்தோட பிறக்கணும். எனக்கு யோகம் இல்லை, எனக்கு பாக்கியம் இல்லைன்னு புலம்பரத்தினால வாழ்க்கை போய் முடிஞ்சு போயிடுமா என்ன? எப்போ நாம் யோகத்தோட பிறக்கலையோ, எப்போ பாக்கியத்தோட பிறக்கலையோ அதை சம்பாதிச்சுக்கணும். தபஸ் பண்ணி பகவானை பிடிச்சிண்டு சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும் வாழ்க்கையில். அதெல்லாம் 30-40 வயசுக்குள்ளே அது ஸ்ட்ராங்கானால் தான் வாழ்க்கை பின்னாடி பிரகாசமாக இருக்கும். இந்த கால குழந்தைகளுக்கெல்லாம் 40 வயசு பரிந்தம் என்னன்னே தெரியல, இதை பற்றினதே தெரியல. ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, சௌக்கியமாக இருக்குது வாழ்க்கை. அப்படிங்கிறதுனால வாழ்க்கையோட இது என்னங்கிறதே புரியல. இந்த வெறி ஃபயர்னு சொல்லுவா, தீ இருந்துகிட்டே இருக்கணும் மனசில், சாதிக்கணும். பகவானை பிடிச்சிக்கோடா துருவா. உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பகவானை தவிர நம்ம மன கஷ்டத்தையோ துக்கத்தையோ போக்க முடியாது. பகவானை பிடிச்சுட்டோம்னா இந்த அப்பா மடி என்ன, பௌமம் சுகம் திவ்யம் அத அபவர்க்கியம். பூமியில் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கலாம், மோட்சத்தை அடையலாம். இந்த 3மே பகவத் கிருபையினால் அடையலாம்னு சொல்ல துருவசுவாமியும் கிளம்பி வர பகவானை எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பிடிச்சிக்கணும், தபஸ் எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் பகவானை பிடிச்சிக்கணுங்கிற உறுதியோடு வர பகவான் நாரதரை அனுப்பிச்சி வைக்கிறான். அந்த பக்தி, அந்த திருதி நமக்கு இருந்ததுன்னா குரு தானாக வருவார். சில பேர் குரு தேவை, எனக்கு குரு யார் குரு தெரியல, குரு உனக்கு அந்த அந்த வேகம், அந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா குருவை பகவான் காமிச்சு கொடுப்பான். நாரதர் வர நாரதர்கிட்ட இவன் சொல்ல, நாரதர் முதல்ல அவனை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி பார்த்தார். உனக்கு அப்பா மடி தானே ஏறணும், வா நான் உன்னை அப்பா மடியில் ஏற்றி உட்காத்தி வச்சு உன்னை கொஞ்சம் சொல்கிறேன். நீ 5 வயசு தான் ஆறுது, உனக்கு தபஸெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் சக்தி கிடையாது அப்படிலாம் சொல்ல அதெல்லாம் ஏற்றுக்கல. தாத்தான்னா எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு அந்த சக்தி கிடையாது, வயசு கிடையாது, அக்ஷராபியாசம் கூட ஆகலை. 2 விஷயம் சொல்லிவிடுறேன். நீங்கள் குரு, நீங்கள் நினச்சா எனக்கு அந்த இதெல்லாம் கொடுக்க முடியும். ஒரு கால் உங்களால் முடியலன்னா நீங்கள் விலகிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த வேகம் இருக்கணும், திருப்தி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறதே தான் பார்ந்து அப்படியே ஏகாதசி உபவாசம்னா குடும்பமே குறுக்க விழுந்து தடுக்கும். உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, குரலுக்கு பிடிச்சி இருக்கும், பிபி இல்லை. அது சாதாரண நாளில் வச்சுன்னு திங்கிறதே பேசாமல் இருப்பா. ஒரு உபவாசம்னு சொல்லி பாருங்க, எல்லாரும் பிரியத்தை காமிப்பா. பண்ணி கிடக்காதே, உனக்கு ஒத்துக்காது, வராது. இது மாதிரி இல்லைன்னா அது நல்ல காரியம் செய்ய விட மாட்டான். அதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பூஜையோ ஜபமோ பூஜை பண்ணாமல் பேசாமல் 9 மணி பிறந்தால் குளிக்காமல் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் பேச மாட்டா, ஒரு ஃபோன் வராது, ஒருத்தர் கூப்பிட மாட்டா. நீங்கள் இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறேன்னு உட்காந்துட்டேன்னா ஃபோன் அடிக்கும், வாசலில் வந்து பெல் அடிப்பா, கொரியர்காரன் வருவான், எல்லா உபதிரவமும் வரும் பின்னாடியே. ஒரு ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சாஸ்திரம். நல்ல காரியம் பண்ணுறதே தான் 1000 இடைஞ்சல்கள் வரும். சாமானியமாக இருந்துட்டால் ஒன்றுமே பண்ணாது. அதெல்லாம் மீறி தான் பண்ணணும். இவன் தபஸ் பண்ணணும்னு ஆசைப்பட நாரதரும் அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவனை பிருந்தாவன மகிஷன் வந்து மதுவனம்ங்கிற இடத்துல துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்து பகவான் எப்படி இருப்பான் தியானம் பண்ணிட்டு மந்திர ஜபம் பண்ணணும். அப்படிங்கிறத எப்படி இருப்பான்னு தெரிஞ்சாதானே தியானம் பண்ணலாம். பிரசாதாபிமுகம் சஸ்வத்து பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் ரம்னம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணஸ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்கச்சக்ரகதா பத்ம அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீடினம் குண்டலினம்
கேயூரவலயான்விதம் கௌமுஸ்துபாபரணக்ரீவம் பீத கௌஷேய வாசசம். இப்படி பகவான ஆச்சரியமா வர்ணிக்க, அதை அனுசந்தானம் பண்ணிண்டு அபியாசத்தினால தியானம் பண்ணி 3வது மாசத்துல அது தியானமா சித்திக்க, 5வது மாசத்துல அது சமாதியாக இவனுடைய தபோக்னி தேவலோகத்தை எரிக்க, தேவதைகள்லாம் பிரம்மாட்ட முறையிட, பிரம்மா பகவான்கிட்ட சொல்ல, பகவான் துருவசுவாமிக்கு முன்னாடி வந்து நின்று துருவா 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 அப்படின்னு கூப்பிட, பகவான் கூப்பிட்டுமே துருவசுவாமியோட தபஸ் கலையல்ல அப்படின்னு உடனே பகவானே ஆச்சரியப்படுறார். அது என்ன தபஸு? பூஜைக்கு உட்காந்து ஜபத்துக்கு உட்காந்து கண்ணை முடிந்து 10 செகண்ட் கொடுத்தது திறந்து பார்ப்பான். என்ன கொல்ல போச்சு இதனால முயற்சின்னு பார்த்து என்னத்தை கண்டோம், அப்போ மூடினதுனால என்ன கொல்ல போயிட போகிறது? எங்கேயாவது ஒரு நிமிஷம் கண்ணை தொலைஞ்சு போட்டு என்ன சப்தம் கேட்டாலும் சரி, தலையே போனாலும் சரி. அதனால தான் அந்த காலத்தில் பஜனை மடம் கட்டினது. இங்கே உட்காராத அங்கே போகணும். ஆற்றுல உட்காந்தா நிம்மதியாக பண்ண முடியாது. காவேரி கரையில் போய் உட்காந்துக்கோ, குளத்தங்கரையில் போய் உட்காந்துக்கோன்னு. இப்போ அந்த பஜனை மடங்கள்லாம் வம்பு மடமாக போயிடுது. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆவணி ஆவட்டத்தெல்லாம் பார்த்தா தெரியும், ஒரு சமங்கல்பம் நடக்காது, ஒரு இது நடக்காது, அத்தனை வம்பு நடக்கும். அதனால அதுவும் இப்படி இல்லாமல் போயிடுது. ஏகஸ்தபான்னு தியானமோ தபஸோ அதெல்லாம் ஏகாக்கியாக இருக்கணும். தினப்படி அபியாசம் பண்ணணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு பயிற்சியெல்லாம் வச்சுக்கக்கூடாது. தினம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்து அதன் மூலமாக தனிமையாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். மனசை ஒடுக்கிறதுக்கு பழகிக்கணும். இது அவசியம். இதெல்லாம் வயசானப்புறம் துக்கமாக முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணலேன்னு வச்சுக்கோங்க. வயசான உடனே பறக்கும் மனசு, உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். மிடில் மனசும் உடம்பும் ஒரே வேகத்தில் இருக்கும். பின்னாடி மனசு வேகமாகிடும், உடம்பு டவுன் ஆகிடும். அப்போ ஆத்திரமும் கோபமாக வரும். நாம் நினச்சதை பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவா, கோவப்படுவா. இன்னும் உடம்பு சொன்னதை கேட்கல. அந்த சமயத்தில் பேசாமல் இருக்கிறவாளும் எத்தனை பேர் இருந்திருக்கா? இந்த வயசானவாளை பார்த்தேன்னா சம்பந்தமே பண்ண மாட்டா. ஆற்றுல அவள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியை கட்டின்னு ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி பூஜையை பண்ணி ஒரு ஓரமாக உட்காந்துருப்பா. சாப்பிட வாங்குவோன்னு கூப்பிட்டா வருவா. சாப்பிட்டு உட்காந்துவா. உனக்கு போடட்டுமா எதாவது பண்ணட்டுமான்னு கேட்பா. தன்னால் முடிஞ்ச காரியத்தை செய்வா. வம்பு பேச மாட்டா. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குளியல் கிடையாது, பல்லு தேய்க்கிறது கிடையாது, ஸ்நானம் கிடையாது. போகிறவன் வரவனை நோண்டிகிட்டே இருக்கிறது. எங்கே போகிற, என்ன பண்ணுற? அதனால தான் கூட்டு குடும்பமே களைஞ்சி விடுது. ஏன்னா ஒருத்தரை என்டர்வியூ பண்ணுறதுனால தான். அவள் காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு காலத்தில் பார்த்தேன்னா அடுத்தவா பொறுப்பு ஏற்றுனோடனே முன்னாடி உள்ளவா இதுவாகிடுவா, இடம் விட்டுருவா. அவள் பாட்டுக்கு விலகிடுவா அதுலேருந்து. இன்றைக்கி விலகவே மாட்டேங்கிறான். சாவியை இறுக்கி பிடிச்சிருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க. இன்னும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு காலத்தில் இன்கம் ஒரே இடத்துலேருந்து தான் சோர்ஸு, விவசாயம்தான். அப்போ வேறு வழி இல்லாமல் அடங்கி இருந்தா. இப்போ சுதந்திரம் வந்துடுத்து இன்கமில். அவளுக்கு தனித்தனியாக போனதுனால 20 வயசு பையன் கூட சொன்னதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா தனி வருமானமாக இருக்கிறதுனால. அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப சௌக்கியம்னு நினச்சிக்கணும். இதை நாம் ஐயோ நாம் என்ன கவலைப்படணும் இல்லைன்னா, நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது பெரிய பால். நமக்குன்னா கவலைப்படணும். அந்த கவலைப்பட வேண்டாமே. கவலை வேற, பொறுப்பு வேற. ஒரு தர்ம காரியங்கள்லாம் வரத்தே, குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுறதே, கல்யாணம் பண்ணுறதே, அதெல்லாம் கவனித்து சொல்லுவா. இப்படி பண்ணு அப்படி பண்ணு. சில பேர் என்ன இந்த வயசு இன்னைக்கு பாருங்க, சாதாரண நாளெல்லாம் வெறுமனை பிராண்டிவிட்டு நல்ல காரியம் நடக்கிறதே ஒன்றுமே தெரியாது. இது என்னம்மா பண்ணணும், அதை எப்படிப்பா பண்ணணும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னுருவா. அப்புறம் என்னத்துக்கு வயசாக குட்டிச்சவருக்கு வயசான மாதிரி வயசாக என்ன பிரயோஜனம்? தர்மத்தை என்ன சொல்லணும்? இது நம்ம மாத சம்பிரதாயம், இப்படி தான் பண்ணணும், இதுதான் பழக்கம். அந்த மாதிரி சமயத்தில் நிற்பா முன்னாடி. இது சரியாக இருக்கா, அது சரியாக இருக்கா, இப்படி பண்ணினியா அப்படி பண்ணினியா, இதுதான்ப்பா நம்ம மாற்ற வழக்கம், இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாள். அந்த தர்ம காரியங்கள், வைதிக காரியங்கள், பூஜைகள்லாம் நடக்கிறதே மட்டும் சம்மந்தப்படுவா. மற்ற காரியங்களில் சம்மந்தப்பட மாட்டான். அந்த துருவசுவாமியினுடைய சமாதியை பார்த்து பகவான் ஆச்சரியப்பட்டு அந்த உள்ள தெரிகிற ரூபத்தை மறைச்ச உடனே துருவசுவாமி வெளியில் பார்த்து பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவானை பார்த்து இப்படி கையை நீட்டுட்டார். ஃபஸ்ட்டு
இந்த குழந்தையா இருக்கிறதுனால பகவானும் தன்னுடைய கையில் உள்ள பாஞ்சஜன்யத்தினால அப்படி தடவி கொடுத்தான். கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே. அது தொடரா மாதிரி தான் பகவான். அப்படி தொட்டா 12 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றார். துவாதசாதித்ய சங்காசைகின்னு 12 சூரியனை கோத்து மாலையா போட்டா மாதிரி. அது என்ன 12 கணக்குன்னா உபதேசம் துவாதசாட்சரி மந்திரம் தானே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான அக்ஷரத்துக்கு ஒரு ஸ்லோகம். அது மாதிரி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீனி பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் முஹுः பிரவஹதாம் த்வயி மே பிரசங்கः பூயாதனந்தமஹதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பனமுரும் வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தः. இதில் நான் செய்யறேங்கிறது எதுவுமே கிடையாது. நீ உள்ளே இருந்துதான் என்னை இயக்கிற. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சகலமும் உன் கிருபதான். அது எனக்கு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எல்லாம் உன் கிருபதான். ஒரு கஷ்டம் கூட உன் கிருபதான். அந்த கஷ்டம் அப்போ கஷ்டமாக இருந்திருக்கலாம், பின்னாடி யோசனை பண்ணினா அது வந்ததுனால தான் நாம் வாழ்க்கை மாறினது நமக்குன்னு தோணும். நமக்கு புரியாது. கஷ்டம் வர காலத்தில் அதை பற்றி புரியாது. பின்னாடி யோசனை பண்ணி பார்த்தா ஓ இதனால இப்படி நடந்ததுனால இது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஏன்னா ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானஹான்னு நாரதர் சொல்கிறார் ஆரம்பத்திலே. அவன் அம்மா 5 வயசுலேயே காலமாயிட்டாலும் நான் அழல்லேன்னு ஆரம்பம். ஏன்னா எப்போதும் பகவான் கிருபதான் பண்ணுறான். இது கூட கிருபதான் அப்படின்னு தான் நினச்சேன். அது எப்படி சார் கஷ்டத்தை கிருபேன்னு எப்படி நினைக்க முடியும்னா, ஒரு குழந்தைய பிடிச்சி டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு அழிச்சுன்னு போய் இந்த டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, ஊசி போடுறாருங்கிறது அந்த அம்மாவே பிடிச்சிக்கிறா. அந்த ஊசி போடுறதுக்கு குழந்தைக்கு வலிக்கிறது தானே. அம்மாவுக்கு அப்போ அன்பு இல்லைன்னு அர்த்தமா சொல்லுங்க? ஏன்னா அந்த வியாதி குணமானால் இந்த ஊசி போட்டால் தான் அந்த வியாதி குணமாகும். அதுக்காக அது மாதிரி சில பிராரப்தங்களை அனுபவிக்கிறதுக்கு பகவானே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா அந்த பிராரப்தத்துக்கு அந்த ஜென்மா முழுக்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். இதெல்லாம் சாஸ்திர திருஷ்டியோடு பார்க்கணும். வெறும் புத்தியினால் பார்த்தா இந்த விஷயங்கள்லாம் புரியாது. பகவானுக்கு நமக்கு கஷ்டம் கொடுத்து என்ன ஆகணும் கொஞ்சம் யோஜனை பண்ணினா அது புரியும். நம்மளையே கஷ்டப்படுத்தணும் பகவான். கொஞ்சம் யோஜனை பண்ணணும். குந்தி கேட்டால் எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு, எங்கிட்ட இல்லாததை எங்கிட்ட கேட்குறேன்னு நான் பகவானுங்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இல்லாததே கஷ்டம்னு ஒன்று தான். நவாசுதேவ பக்தானா அசுபம் வித்தியதே கொச்சித்து. வாசுதேவ பக்தர்களுக்கு ஒருபோதும் அசுபம்ங்கிறதே கிடையாது. அப்போ வந்ததுன்னா உன்னோட அதை கூட ரொம்ப ரொம்ப நுட்பமாக சொல்லணும்னா இருட்டாயிடுத்துன்னு சொல்கிறோம். நாம் விளக்கு இருட்டுன்னு ஒன்று தனியாக ஒன்று உண்டா? எந்த இடத்துல வெளிச்சம் இல்லையோ அந்த இடம் இருட்டு. விளக்கே ஏற்றுனா அது மாதிரி கஷ்டம்னு ஒன்று தனியாக கிடையாது. சௌக்கியம் இல்லாத இடம் கஷ்டம். அந்த சௌக்கியத்தை நாமே கிரியேட் பண்ணிவிட்டோம்னா இது மாதிரி நிறையா விஷயங்கள் உண்டு. அதுதான் நம்ம பெரியவாள்லாம் பண்ணுவா. அது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் உன்னோட கிருபதான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறது உன் சரணத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி. அந்த பக்தியை எப்போதும் உத்தாரணம் பண்ணக்கூடியதான போஷிக்கக்கூடியதான சாதுக்களுடைய சங்கம். இதுதான் எனக்கு வேணுங்கிறான். யுவச்சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்பா மடி ஏற போனான்னு அந்த ஆசை நிறைவேறாம தான் பகவானை தபஸ் பண்ணினான்னு. ஒரு ஸ்லோகத்திலேயாவது எனக்கு அப்பா மடி ஏறணும்னு அவன் கேட்கவே இல்லை. இல்லை நான் ராஜாவாகணும், சக்கரவர்த்தி ஆகணும், பெரிய ஆளாக வரணும், ஏதாவது ஒன்று கேட்கணும். ஒன்று எதுவுமே கேட்கல. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் கேட்கலன்னு. இவன் நாரதரை மட்டும் பார்க்காம தபஸ் பண்ணியிருந்தா எல்லாத்தையும் கேட்டிருப்பான். நாரதரை பார்க்காம ஒரு கால் தபஸ் பண்ணி பகவானே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ராவணன் மாதிரி இவன் ஏகப்பட்ட வரனை கேட்டிருப்பான். இந்த கேட்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு எங்கே போச்சுன்னா நாரதருடைய
அந்த சங்கத்தினால அந்த சங்கல்பம் மாறினது. பக்தி நாமா பண்ணுறதுக்கும் மகான்களோட சங்கத்தினால பக்தியை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, பக்திங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இப்போ இன்னைக்கு இந்த 2000 ரூபா நோட்டு இல்லை, 2000 ரூபா நோட்டுன்னு கொஞ்சம் நாள் இருந்தது பற்றில, 2000 ரூபா நோட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 ரூபா நோட்டு மாதிரி பக்தி. அதை எப்படி செலவழிக்கணுங்கிறது உங்களோட புத்தி. அது கல்லுக்கடையில் கொண்டும் செலவழிக்கலாம், 10 பேருக்கு அன்னதானமும் பண்ணலாம், நல்ல காரியமும் பண்ணலாம். அல்பத்துக்கு எடுக்க மாட்டோம். 2000 ரூபா நோட்டை கீரைக்காரிகிட்ட கொண்டு கொடுத்து யாராவது கீரை வாங்குவாள்? வாசலில் கீரை கட்டு உட்கராவத்தி 2000 ரூபாயை கொடுத்து எனக்கு ஒரு கீரை கட்டு கொடுன்னு யாராவது இன்னி வந்து கேட்டிருக்காளா? இல்லை 2000 ரூபாய்க்கு சில்லற அவள்கிட்ட இருந்தால் அவையன் கீரை விற்க வரா? இந்த 100 ரூபா 10 கிலோ அரிசிக்கே வெளியில் வரணும்னு தோண மாட்டேங்கிறது. ₹2000 சில்லற இருந்தால் அவையன் வைக்க போகிறேன். முதல்ல நாம தான் செய்வமாக. அது மாதிரி எவ்வளோ முட்டாள்தனமோ அது மாதிரி ஆச்சரியமான ஒரு பக்தியை பகவான்கிட்ட பண்ணிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு பகவான்கிட்ட கேட்கறது. உனக்கு என்ன வேணும்னு பகவானுக்கு தெரியாதா? ஒரு குழந்தை கேட்காத போதும் அம்மா பண்ணலையா? பிறந்த குழந்தை எங்கேயாவது எனக்கு சங்கிலி வேணும்னு கேட்டுதா, மோதிரம் வேணும்னு கேட்டுதா, சொட்டர் வேணும்னு கேட்டுதா, டயப்பர் வேணும்னு கேட்டுதா? அதெல்லாம் நம்ம பண்ணுறோமே. என்னத்தினால? நம்ம பிரியத்தை காமிக்கிறது. இன்னும் ஒரு விசேஷம் சொல்கிறது சாஸ்திரத்தில், யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திங் கல்பித. 3 மாதம் கழித்து பிறக்க போகிற குழந்தைக்கு 4 மாதம் முன்னாடியே பாலை தயார் பண்ணின பகவானா பிறந்த நம்மளை கை விட்டுடுவான். 4 மாதம் கழித்து பிறக்க போகிற குழந்தைக்கு இப்பயே தயாராகிடுறது பால். அப்படிங்கிறத அப்படி தயார் பண்ணுற பகவானா பிறந்த நம்மளை கை விட்டுடுவான். இந்த திருப்தி வேணும். அது எண்டு வருந்தம் பார்ப்பான் பகவான். அந்த திருப்தி இருக்கான். துருவசுவாமிக்கு அந்த திருப்தி இருந்து பகவான் தன் கழுத்திலேருந்து ஒரு முத்து மாலையை கட்டி போட்டு 36,000 வருஷம் ஆயுஷை கொடுத்து இந்த பூமண்டலம் கலதி மேகல மாகலைய, இந்த பூமி முழுக்க ஒரு ராஜா துருவசுவாமி முடிச்சுட்டு கடைசியில் சப்தரிஷிகளோட வைகுண்டத்துக்கு பக்கத்தில் துருவ மண்டலம்னு பிரகாசிப்பாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி துருவசுவாமி அது மாதிரி பிரகாசிக்கிறார். இன்னி பரியந்தம் இந்த சரித்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் இது. இந்த துருவனை தரிசனம் பண்ணினா சரித்திரத்தை கேட்டால் அக்னியில் உயிர் போகாது, ஜலத்தில் உயிர் போகாது, வழியில் உயிர் போகாது, ஆக்சிடென்ட்டில் உயிர் போகாது, அகால மரணம் அடைய மாட்டா. அதனால தான் கல்யாணத்தன்னைக்கு துருவனை பாருன்னு சொல்கிறது. கல்யாணத்தன்னைக்கு சாயந்தாலும் துருவனை பாரு, அருந்ததியை பாருன்னு சொல்லுவா பத்தியில. அதுக்காக தான் இது அவ்வளோ விசேஷம். துருவ நட்சத்திரத்தை பார்க்கறது நித்தியமே பார்க்கணும். நாத்வனி பிரமீயத்தே, நாக்னோ பிரமீயத்தே, நாப்சு பிரமீயத்தே, நானபத்ய பிரமீயத்தே, லக்வான்னோ பவதி த்ருவஸ்த்வமசி த்ருவஸ்ய க்ஷிதமசி த்வம் பூதாநாமதிபதிரசி த்வம் பூதாநாதிஸ்ரேஷ்டோசி த்வாம் பூதான்யுபபர்யாவர்த்தந்தே நமஸ்தே நம சர்வந்தே நமோ நம சிசுகுமாராய நமஹா. வேதன் சொல்கிற சரித்திரம் இது. ஆச்சரியமான சரித்திரம். அந்த துருவனுடைய பரம்பரையிலேயே பின்னாடி பகவான் பிருத்துங்கிற பெயரில் அவதாரம் பண்ணுறார். அவர் தான் இந்த பூமியை அக்ரிகல்ச்சருக்கு கரெக்டானதாக பண்ணது. பூமி முழுக்க ஒரே மேடு பள்ளங்களா, இப்பயும் மலையில இல்லாமல் விவசாயம் நடக்கிறது. அப்படி இல்லாமல் எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு இந்த வேர்ல்டுக்கு காமிச்சு கொடுத்தவரே அவர் தான். அந்த பூமியை சமப்படுத்தினார். அதனால இதுக்கு பிருத்திவின்னு பெயர். பிருத்துவனால சரி பண்ணப்பட்டதுனால அந்த வம்சத்தை சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது பஞ்சமஸ்கந்தத்தில் மூத்த பையனுடைய வம்சத்தை சொல்றார். அதனால இதுனா பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூபா ஸ்வதைல சம்சேவக ரோகஹத்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண